எனக்கு இந்த 2 பேர் எவிக்ட் ஆனத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்களோட மட்டமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, வீட்டுக்குள்ள மிச்சர் தின்னுகிட்டு பல பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் எவிக்ட் ஆனது கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொருத்தர ஏன்டா எவிக்ட் பண்ணீங்க? இல்ல வேற யாரையும் காப்பாத்துறீங்களா? அப்படின்ற மாரி நம்மளுக்குமே தோணுது. இன்னைக்கு ஏன்டா வந்து சாட்டர்டே எபிசோட வந்து இவ்வளோ சீக்கிரமா எடுத்தாங்க? அப்படின்ற ஒரு இதுவுமே போயிட்டு இருக்கு. இந்த வாரம் ஏதோ டபுள் எவிக்ஷன் பண்ணாங்க. அத பத்தி எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே! நான் உங்க இஷான். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். சாட்டர்டே பார்த்தீங்கன்னா, எப்போதும் வந்து இன்னைக்கு மார்னிங் தான் வந்து ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஞாயித்துக்கிழமையதையும், சனிக்கிழமையதையும் ஒண்ணா தான் எடுப்பாங்க. ஆனா ஏதோ அடுத்தடுத்த நாள் எடுக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சீன்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. நேத்து இத பேசினோம், இன்னைக்கு எத பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாள் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 மணி நேரம் பிரேக்ல வந்து பார்த்தீங்கன்னா 2மே எடுத்து அட்ட ஸ்கெட்ச்ல அடிச்சு தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா, சண்டேவோட எபிசோட்ல வந்து எலிமினேட் பண்ணுவாங்க. போன வாரம் நம்மளே பார்த்திருந்தோம். நாளே எவிக்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து வைல்ட் கார்ட வந்து உள்ள விட்டுருந்தாங்க. இதுவரைக்கும் இருந்த சீசன்லயே இருக்கக்கூடிய ஒர்ஸ்ட் சீசனா இந்த சீசன் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஏதோ வைல்ட் கார்ட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம திவ்யாவ பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சனாவோட கம்பேர் பண்ணி ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. அவங்க அழுது வந்து அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்தே எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. லிட்டரலி பார்வதிய வச்சு செய்ன்னு செய்றாங்க. போட்டு கதற விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா, என்னடா அவங்க வீட்டுக்காரர் வந்து இந்த மாரி பிராங்க் பண்றது அவங்களுக்கு தெரியாம போட்டு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருந்தாங்க. இவங்கலாம் எப்புட்றா அப்படின்ற மாரி இருந்துச்சு. அந்த சீக்ரெட் டாஸ்க் குடுக்கும்போது, என்னப்பா இது பண்ணிருவாங்களா அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஆனா அந்த டாஸ்க் பண்ணாங்க பாருங்க. உண்மையிலே கெஸ்ட்டயே வந்து கதற விட்டாங்க, அழுவ விட்டாங்க. மஞ்சரி எல்லாம் இரிட்டேட் ஆயிட்டாங்க. அந்த மாரி ஒரு சீக்ரெட் டாஸ்க் வந்து அவங்க பண்ணாங்க. உண்மையிலே சூப்பராவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமேட்டு அமித் நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பார்வதிட்ட போயிட்டு நீங்க என்னைய சொல்றீங்கன்னு நெனச்சேன். எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாரு. இதுலயும் வந்து டயலாக் வேற போன வாரம் தான் 1 வாரம் தான் ஆகுது. அவர் என்ன சொன்னாரு, "செயல்ல காட்டுறேன் சார். நான் எதுவும் பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் உள்ள வந்தாரு. அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தேன். அவர் இப்படி புஸ்ஸுன்னு போவாருன்னு எதிர்பார்க்கவே இல்ல. மத்த 3 பேரும் என்னைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஓகேவா தான் இருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும் இவங்க நாமினேட் ஆனாலுமே அடுத்தடுத்த வாரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு நல்ல வோட்டிங் இருக்கும். என்னைய பொறுத்தவரைக்கும் அமித் கொஞ்சம் வேற மாரி மாத்திக்கிட்டாரு அப்படின்னா சர்வே பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வாரத்த பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியல் வோட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பப்ப அப்டேட் பண்ணோம். அன்அஃபிஷியல் வோட்ட பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து கன்ஃப்யூஸ்டா இருந்துச்சு. என்னடா ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கும்போது பிரவீன் அவர்கள் லாஸ்ட்டா இருந்தாரு. அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வாரம் பிரவீன் அவர்களுக்கு கொஞ்சம் ஓட்டுகள் இல்ல. கெமிக்கும் ஓட்டுகள் இல்ல. ரம்யாவுக்கும் ஓட்டுகள் இல்ல. ஏன்னா ரம்யா அந்த ஒரு ஸ்கிரிப்டர் ஒண்ணு போயிட்டு இருந்துச்சுல்ல, இந்த வாரம் ரம்யா தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே சொல்லியிருந்தோம். ரம்யாவுக்கும் சுத்தமா ஓட்டு இல்ல. டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, ரம்யா, எஃப்ஜே இவங்கலாம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் பிரவீன் கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். வோட்டிங் அடிப்படையில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். வினோத் அவர்கள் பிரவீன்கிறேன். வினோத் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல ஓட்டுகள் வருது. போன வாரம் நம்ம பார்த்திருந்தோம். லட்சக்கணக்குல ஓட்டுகள் வாங்கியிருந்தாரு. அவருக்கும் அடுத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃபரெண்ட் இருந்துச்சு அப்படின்னே நம்ம சொல்லியிருந்தேன். இந்த வாரமும் சூப்பராவே வந்து ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வியானாவா இருக்கட்டும், கமருதீன், பார்வதி அப்புறமேட்டு வாட்டர் மிலான் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஓட்டுகள் இருக்கு. அப்புறமேட்டு சபரிக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசென்ட்டாவே பார்த்தீங்கன்னா ஓட்டுகளுமே இருக்கு. அதுக்கப்புறம் கடைசி இந்த வாரம் 12 பேர் கிட்ட நாமினேட் ஆயிருந்தாங்க. விக்கல் விக்ரம்க்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து ஓட்டுகளுமே விழுந்துருச்சு. கடைசி ஒரு 5 பொசிஷன்ல தொங்கிட்டு இருந்தது தொங்கிட்டு இருந்த முன்னாடி யாருன்னு கேட்டீங்கன்னா, அவங்களே தான் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி மாறி மாறி முன்னாடி பிரவீன் பனா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா அப்படி இப்படி மாறி மாறி இருந்துச்சு. இப்ப பார்க்கும்போது ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சபரிக்கு அப்புறமேட்டு இருக்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஓட்டுக்கள் வந்து சுத்தமாவே இல்ல. ரம்யா, எஃப்ஜே அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, துஷாரு, பிரவீனு, கெமி இவங்களுக்கெல்லாம் சுத்தமா ஓட்டுக்களே இல்ல. கடைசி பொசிஷன்ல யார் வந்து அன்அஃபிஷியல்ல இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கெமிக்கு வந்து சுத்தமா ஓட்டு இல்ல. அப்புறம் துஷாருக்கும் சுத்தமா ஓட்டு இல்ல. எஃப்ஜேக்கும் சுத்தமா ஓட்டு இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுத்தமா ஓட்டு இல்ல மீன்ஸ் வந்து ஒரு பெர்சன்ட் தான் வித்தியாசம் இருக்கு. ஒரு 2% 1% அப்படிதான் இருக்கு. நம்ம எப்போதுமே வந்து கடைசி அந்த 3, 4 பொசிஷன்ல இருக்கவங்க யாரா வேணா வெளியில போலாம். அதனால இந்த வாரம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி பொசிஷன்ல இருக்கவங்க வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க. கெமி அவர்கள் தான் கடைசி பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா காப்பாற்றப்பட்டிருக்காங்க. எஃப்ஜேக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டுக்களே இல்ல. அவருமே காப்பாத்தப்பட்டிருக்காங்க. ரம்யா ஜோ கொஞ்சம் 2, 3 பேருக்கு 4, 5 பேருக்கு மேல இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா காப்பாத்தப்பட்டிருக்காங்க. இப்ப யாரு வெளியில போனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரவீன் அவர்களையும், துஷார் அவர்களையும் வெளியில அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு துஷார வெளியில அனுப்பிச்சதுல வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையவே கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் வாரத்துல வந்து ஏதோ அமைதியா இருந்தாப்ல. அப்ப அந்த நந்தினி போனப்ப அக்கான்னு சொல்லிட்டு ஒரு அழுகைய போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணாப்ல. அப்புறமேட்டு எங்கேயாச்சும் வெளியில தருவாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, பார்வதி எடுப்பார் கைப்புள்ளன்னு போட்டு தலைவன வந்து கேப்டன் ஆனப்ப செஞ்சு விட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ரியாக்டும் வந்து தலைவன் பண்ணவே இல்ல.
இப்போ வந்து அவர் வெளியில போனது நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல. பிரவீன் அவர்கள் டாஸ்க் எல்லாம் சூப்பரா பண்ணி, அடுத்த வாரம் வந்து கேப்டன் ஆயிட்டு, ஏதோ ஒண்ணு பண்ணலான்ட்டு இருந்தாரு. அவர தூக்கி புடிச்சு வெளியில போட்டுருக்காய்ங்க. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது? சபரியா இருக்கட்டும், இல்ல ரம்யாவா இருக்கட்டும், இல்ல வேற யாரோ இவங்க காப்பாத்துறதுக்காண்டி பண்றாங்களோ அப்படின்ற மாரி தான் நம்மளுக்குமே தோணுது. டபுள் எவிக்ஷன் நடந்ததா ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. துஷார் கன்ஃபார்ம் வெளில போயிட்டாரு. பிரவீனும் வெளில போயிட்டாரு அப்படின்ற நியூஸ் தான் வந்திருக்கு. உங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க 2 பேருக்கு பதிலா, அதாவது துஷார் கூட ஓகே. பிரவீனுக்கு பதிலா வேற யார வெளியில அனுப்பிச்சா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களோ? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.